Hi friends, welcome to Yummy Tummy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி carrot walnut bread. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். இதுக்கு வந்து carrot, walnut, raisin, bananaவும் போட்டு பண்ண போறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். நம்மளோட carrot walnut breadக்கு தேவையான ingredients எல்லாத்தையும் நான் இப்போ Swiggy Instamartல தான் ஆர்டர் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் நம்ம சாமான் வாங்குறத நினச்சாலே அது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. இதனாலேயே எனக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்லேயே ஆர்டர் பண்ணிடுறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. அதை தவிர டெலிவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறாங்க. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் பார்த்தீங்கன்னா 4000க்கு மேலே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், மீட்ஸு, உப்புலேருந்து உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். காலையில் 6 o'clock இருந்து லேட் நைட் வரைக்கும் அவங்க டெலிவரி பண்றாங்க. எல்லாமே வந்துருச்சு. வாங்க நம்ம ரெசிபி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேரட் வால்நட் பிரெட்டுக்கு நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த இன்க்ரீடியன்ஸோட அளவெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் எக்கு, சுகர், வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி ஒரு விஸ்கை வச்சு நல்லா 1 to 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா ஃப்ராத்தி ஆகணும். இந்த மாதிரி ஒரு 2 minutesல லைட் கலரில் ஆகிடும். அதுக்கப்புறம் மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பழம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய்க்கு பதில் நீங்கள் உருக்குன பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதையும் மிக்ஸ் பண்ணி சினமன் பவுடர் வந்து ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறோம். ஃப்ளாக்ஸ் சீட் வந்து டெக்ஸ்டருக்கு ஆட் பண்ணுறோம். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவு, மைதா மாவு, அதுக்கப்புறமாட்டு துருவின கேரட் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ரேசன்ஸ், அதுக்கப்புறம் வால்நட்ஸ். நீங்கள் சீட்லெஸ் ரேசன்ஸ் ஆட் பண்ணுங்கள், அதுதான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் பேட்டரை பொறுத்து நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒவ்வொரு மாவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட்டர் திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணி மெல்ல அந்த ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஓகேயாக இருக்கும். ஒரு லோஃப் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிவிட்டு அதில் இந்த பேட்டரை மாற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ் அவனில் 1 hour பேக் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு மேலே வந்து கூட கொஞ்சம் கோல்டனாக ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபாயிலோ இல்லைனா பார்ச்மெண்ட் பேப்பரோ கேக்குக்கு மேலே போட்டுட்டு பேக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ப்ரெட்டு இப்போ நல்லா பேக் ஆயாச்சு. கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் லோஃப் பேன்லேருந்து அன்மோல் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சாஃப்ட் வால்நட் கேரட் ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரட் வால்நட் பிரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் உங்களோட க்ரோசரிஸ் ஆர்டர் பண்ணும்போது அது சில நிமிஷத்துலேயே உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட கூப்பன் கோட் INSTAIM இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கும்போது 175 rupeesக்கு மேலே நீங்கள் வந்து க்ரோசரிஸ் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு 50% ஆஃப் கிடைக்கும். அப் டு 100 rupees வரைக்கும் ஆஃப் கிடைக்கும். அது நீங்கள் என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட இன்னைக்கு வீடியோவே முடிச்சுக்கிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.